நமது பயிற்சி முகாமிலேயே மிக மிக முக்கியமான தலையாய ஒரு தத்துவத்தை இப்பொழுது சிந்திக்க போகிறோம். பல துறை விஞ்ஞானிகள் இந்த உலகம் எப்படி தோன்றியது, அணு எப்படி தோன்றியது, உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது எப்படி முடியும் என்றெல்லாம் நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த முடிவும் கிடைக்காதது அவர்களுக்கு ஒரு புதிராக இருக்கிறது. இதுல 4 வகையான கருத்துக்கள் உங்களோட இன்று வரையில உலகத்துல பரவி உள்ளன. எவ்வாறு பிரபஞ்சம் தோன்றியது என்பதை பற்றி. கடவுள் என்ற ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ள ஒரு சக்தி இந்த உலகை படைத்தது என்று சிருஷ்டி கொள்கையில கடவுள் படைத்தார் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் படைக்கப்படவில்லை இந்த உலகம், முன்னமே பதி பசு பாசம் என்ற 3 இருந்தது. கடவுள் இருந்தார், உலகமும் இருந்தது, ஜீவனும் இருந்தது. இந்த 3மே அனாதியான பொருட்கள் தான். அதுவே தான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அப்படி ஒரு கொள்கை. 3வது கடவுளே சக்தியாகி நுண்ணிய துகளாக ஆகாசம் என்ற பௌதீக பொருளாகி அது இணைந்து காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி பல அண்டங்களாகி அந்த அண்டங்களிலே பஞ்சபூத சேர்க்கையினால எங்கே உணர்ச்சிகள் வந்ததோ ஜீவனாகி அது ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரையில கருவியின் வளர்ச்சிக்கு ஏற்ப உருவபேதங்கள் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சாரா. இதற்கு பரிணாம கொள்கைன்னு பேர். இன்னும் ஒரு சாரார் இதற்கு வேறொன்று அதுக்கு ஆதரவு இல்லை, மனம்தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்குது. மனித மனம் எண்ணி பார்க்குது, எப்படி வந்தது, அப்படி வந்தது, அப்படி வந்தது. எந்த பொருள் தோற்றமும் கூட இந்த கை இருக்கிறதுனால, தொடு உணர்வு இருக்கிறதுனால ஒரு பொருளை தொட்டு ஓஹோ இது இடிக்குது இந்த பொருள்னுட்டு சொல்லுது. அதே போல கண்ணு காது மூக்கு என்ற இந்த 5 புலன்களும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த உலகம்? ஒன்றுமே இல்லை. அப்போ மனம்தான் புலன்களை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி கொண்டு அதுவே எண்ணங்களாக அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுது, நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு சாரார். விஞ்ஞான அறிவை கொண்டு அவர்கள் என்ன யோகம் கொள்ளுகிறார்கள் என்றால், முதல்ல ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பெரிய பொருள் திடீர் பெற்று இருந்தது, திடீர்னு படாருன்னு வெடிச்சது, சிதறியது, பல ஆயிரம் பல கோடி துண்டுகளாக சிதறி அது ஆங்காங்கு அதுதான் இன்னைக்கு பிரபஞ்சமாக பல கோள்களாக பல சூரியன்களாக இந்த பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு சாரா. இது உங்கள அநேகமா ஒருத்தர் சில இதை தெரிஞ்சிருப்பீங்க. இத்தனை விதமான கொள்கைகள்
இந்த பிரபஞ்ச உற்பத்தியில் இருக்குது. அதனால சிந்திக்க போறவங்க இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழப்பம். ஆனால் அறிவிலே மேல் நோக்கி செல்லும் போது இவர்களுக்கெல்லாம் விடை கிடைச்சிடும். என்ன விடை? கடவுள் சிருஷ்டி செய்தான் என்று சொன்னா தேவையில்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமோ? கடவுள் என்ற ஒரு நிலைக்கு உருவம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, அப்போ தேவையும் இல்லை. தேவையில்லாத ஒன்றை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. அப்படி உற்பத்தி செய்தான் என்றால் அவனுக்கு அப்பால் இன்னொரு பொருள் இருந்து அதை எடுத்து இதை படைத்தான் என்று எல்லாம் சொல்லணும். ஆனால் கடவுள் தன்மை என்பது அப்படி அல்ல. அதற்கு அப்பால் இன்னொன்று இல்லை என்றால் எதை எடுத்து எதை படைப்பது? சரி, நினைச்சான் படைச்சான்னு சொன்னாலும் அப்ப அவனே உருவாயிட்டான்றது தான் அர்த்தம். ஆகையினால் அது சிருஷ்டி என்பது ஆகாது, அது பரிணாமமாகும். ஆகையினால சிருஷ்டி என்பது சாதாரண பொதுமக்களுக்கு அறிஞர் கற்பனை செய்த ஒரு கருத்து. அதன் பிறகு மனம்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து நிர்வாகம் பண்ணிட்டு வருதுன்னா உண்மையிலேயே மனத்தால வேறுபடுத்தி உணர்கிறோம் என்றாலும் இதுவரையில வந்திருக்கக்கூடிய பகுதிகள், இயக்கங்கள், வேறுபாடுகள் இவைகளெல்லாம் இருக்கத்தானே செய்து மனம் பிரித்து உணர்கிறது என்பது சரி. ஆனால் மனம் வராத முன்ன கூட ஒரு மனம் இல்லை, 1000 மனம் இருக்குது, அங்கே இருக்குது. இருந்தாலும் வழி வழியாக இந்த சக்தி உருவான பிறகுதானே மனம் தொட்டு உணர்ந்து செய்து. ஆகையினால மனம்தான் சிருஷ்டி செய்து என்பது இல்லை. வெடிச்சது ஒரே நாள்லன்னா அப்ப அந்த பொருள் எங்கிருந்து எப்படி ஆயிற்று என்பதற்கு அவர்கள் காரணம் சொல்லாதனால அதுவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல பரிணாமத்தில். ஆகையினால இவளெல்லாம் தள்ளி பார்த்தால் பரிணாமம் என்ற ஒன்றுதான். ஒரே பொருள் தான் இருந்தது, இப்பவும் ஒரே பொருள் தான் இருக்கிறது. அந்த ஒரு பொருள் அதனுடைய தன்மையின் காரணமாக அடங்கியுள்ள தன்மை வேகம் அல்லது அறிவு. வேகம்னா அறிவு, அந்த விரைவுதான் அறிவு. அந்த வேகம் வெளியேறி 2 பொருள் ஆயிற்று. இருக்கிற இடம் ஒன்று, இயங்கக்கூடிய பொருள் ஒன்று என்று 2 ஆயிற்று. அதுதான் பரமாணு முதற்கொண்டு பஞ்சபூதங்கள் வரை வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த பொருள் உணர்வு பெற்ற பிறகு விவேகம் என்ற வேகத்தில் சிறப்பு கூடி விவேகம் என்பதாச்சு. அப்போ அடித்தளமாக உள்ள காரணம் ஒன்று, இது சுக்கும் ஒன்று, அதனால் இணைந்தது ஸ்தூலம். அதன் பிறகு காரணமே தன்னுடைய தன்மையை அறிகிற போது அது அறிவின் பூரணமாக. இது பரிணாமம். ஆராய்ச்சிக்கு விஞ்ஞானத்துக்கு ஒத்த முறையில் இருப்பதனால நாம் பரிணாமம் என்ற கொள்கையைத்தான் ஏற்றுக்கொண்டு அதன் வழியை இப்போ சிந்திக்க போறோம். நமது இறை வழிபாடு என்ற பாடல்களில் ஒரு பாடல் அவ்வப்போது வர்றதை பார்க்கிறோம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அதாவது அணு என்ற உற்பத்திக்கு முன்னதாக இருந்தது, இப்பொழுது இருப்பது பேராதார பெருவழி, சுத்தவெளி பொருள் நிலை. அது ஸ்டாட்டிக் ஸ்டேட். அதாவது ஒரு பொருள் இயங்குமேயானால் அந்த இயக்கத்துக்கு எங்க இருந்து அது இயங்கி இருக்கணும், இருந்து இயங்கி இருக்கணும். அப்ப இருந்த நிலை எழுச்சி பெற்ற நிலை 2ஆக மாறும்.
அப்போ இல்லாமல் இயங்க முடியாது. அப்ப இருப்பு நிலை எதுவோ அதுதான் ஸ்டாட்டிக் ஸ்டேட் என்ற சுத்த வெளி இருப்பு நிலை. அதிலே இருந்து எழுச்சி பெற்ற நிலை அணு என்ற போது தனக்குள்ளாகவே இருந்த ஆற்றல் அதனுடைய அழுத்தம் திணிவு பெற்று அது தனியாக தனக்குள்ளாகவே ஒரு அசைவு ஏற்படுற போது அதுதான் பரமாணு என்ற நுண்ணிய மூலக்கூறாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பரமாணு தற்றுதலால ஒரு ஸ்ப்ரெடிங் வேவ் விரிவு அலை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றை ஒன்று ஒரு அளவில் தள்ளி நிறுத்தது, எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து அழுத்தி கொண்டிருப்பது பிரம்மம், சிவம், ஸ்டாட்டிக் ஸ்டேட். அனாதி, ஆதி, சிவம், பூரணம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே வேலை தான். அப்படி அழுத்துவதனால அணுவும் இயங்குகிறது, அணு கூட்டம் இயங்குகிறது, அதனால சேர்ந்து எல்லா பொருளும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு கோடி அணுக்கள் உள்ளனவோ ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்த முடியுமோ அந்த அளவுதான் விரிந்திருக்கிறது. அதற்கு மேல விரியவும் முடியாது. காரணம், அப்பால உள்ள பொருள் பேரழுத்தத்தினால அது விரிய முடியாத ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அந்தந்த அணுக்கள் எவ்வளவு வேகம் சுழலணுமோ அந்த அளவு இடையில வெளியே ஏற்படுத்தி கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இதற்கு மேல விரியவும் முடியாது, அதன் மேல அடங்க முடியாது என்ற அளவில் உள்ளது இந்த பிரபஞ்சம். அதில் எங்க இந்த பரமாணுனுடைய இயக்கம் குறையுமோ, ஸ்பீடு குறையுமோ, அதுக்கு நேற்று சொன்னேன் எப்படி குறையுது. இது குறையிற போது ஒன்றோடு ஒன்று கூடி நெருங்கி இயங்குற போது அந்த கூட்டு இயக்கங்கள் தான் இப்போ பரமாணுவில் இருந்து அணு என்றும், அணுவில் இருந்து பேரணு என்று சொல்லக்கூடிய மாலிகுல் என்றும், அவைகள் சேர்ந்த கூட்டில் பல கோடி தன்னை வாய்ந்த ஒரு மாஸ், ஒரு கூட்டு சேர்க்கை தோற்றங்களாக காணும். இப்போ மனதை நீங்க நிறுத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா கோடான கோடி அணுக்கள் அவ்வப்போது தோன்றி விரிந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்சம். ஆனா எல்லாவற்றையும் அழுத்தி கொண்டே இருக்கிறது சுற்றழுத்தம். ஆகையினால எவ்வளவு அணுக்களுடைய எண்ணிக்கை அதனுடைய ஸ்பீடு அவ்வளவுதான் விரிந்து நிற்கும். அதற்கு மேல விரிய முடியாதபடி அழுத்தம் இருக்கிறது. ஆனா அதிலே தள்ளி நிறுத்தி விரிந்து நிற்கக்கூடியது பிரபஞ்சம் சக்தியின் காரணமாக, இயக்க வேகத்தின் காரணமாக. இந்த இயக்கமோ பரமாணு என்ற சுழற்சி ஒன்று, அதிலிருந்து வரக்கூடிய அலை இரண்டு. இந்த மூன்றிலே எங்கே எந்தெந்த அணுக்கள் ஒன்று கூடி எப்படி இயங்குகின்றனோ அந்த இன்டென்சிட்டி அழுத்தத்துக்கு தகுந்தவாறு பஞ்சபூதங்கள் காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவளெல்லாம் தோன்றி இவர்கள் ஒன்றோடு ஒன்று 5 பௌதீக பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறு எல்லையானாலும் சரி அதிலே இந்த காந்த களம் ஏற்பட்டு அணு அடுக்கு ஒழுங்காக ஏற்பட்டு அதை சர்க்குட் என்று சொல்வார்கள். அந்த காந்த புலன் அப்படியே சுழன்று சுழன்று வறுமையானால் அந்த உயிருக்குள்ளாக, அந்த உயிர் சக்திக்குள்ளாக, விண்ணுக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய பரம் அறிவாகி அது இயக்க, அதாவது உணர்ச்சி என்றதை அடையுது. இதுதான் ஜீவன். அது சிறு செல்லில் இருந்து ஒரு செல்லாக உள்ள அமீபாவில் இருந்து அதை ஒரு கூட்டு சேர்ந்து 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 உள்ளாகி மரமாகி அதில் இருந்து ஓரறிவில் இருந்து இது தாவர வர்க்கமெல்லாம் ஓரறிவு தொட்டா தெரியும், பரிச உணர்வுடையது. அதில் இருந்து புழு தோன்றுகிறது. 2 அறிவு. எப்படி ஒரு கொட்டைய காலத்தோட போட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா மரமா செடியா வந்துடும்.
அதை அப்படியே சுத்தமாக நல்லா காய வச்சு ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து எடுத்தால் அந்த முளை இருந்தது பாருங்க, அந்த இடத்துல ஒரு பொத்தல் பண்ணிக்கிட்டு ஒரு பூச்சி சின்ன புழு ஒன்றுங்க இருக்கும். அப்போ இரண்டாவது அறிவுடைய பொருளாக ஓரறிவு பொருள் 2 அறிவு பெற்று சுவைக்கவும் துட்டா தெரியவும் உள்ளது புழு. 2 அறிவு உண்டாகும். அதுவே இன்னும் கொஞ்சம் அந்த பருப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய உணவே சாப்பிட்டுக்கிட்டு அது இருக்கிற போது இன்னும் வண்டு மாதிரி பறக்கக்கூட வந்துடும். அப்படி வர்ற போது மூவறிவு, மூக்கும் வந்துடுதுன்னா மூவறிவு. அந்த மூவறிவு இனங்கள் தான் எறும்பு, செல்லு, கொசு இவைகளெல்லாம். அதற்கு மேலாக நகரும் இனங்கள்ல ஊர்வனவற்றில் கண்ணு வந்துடுது, இன்னும் காது வரல என்ற அளவுக்கு இருக்கக்கூடியது 4 அறிவு. பாம்புக்கு 4 அறிவு தான். ஆனா அதுக்கு செவி இல்லை. கண்ணையே கண் மூலமாகவே சப்தத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறதுனால பாம்புக்கு கட்செவி என்று ஒரு பெயர் உண்டு. கண்ணையே செவியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு ஜீவன். அதன் பிறகு செவியும் வந்து விட்டதுன்னா ஊர்வனவற்றில் அப்பொழுதுதான் ஐயறிவு இனங்கள் உயிரினம் என்று சொல்றோம். அதற்கு மேலாக உயர்ந்து நடை வருது. அதன் பிறகு சாதாரணமாக கால்நடைகள், குரங்கு, எழுந்து நிற்கிற போது வாலில்லா குரங்கு. அந்த வாலில்லா குரங்கோடு ஏதோ மற்றொரு இனம் கெனபாலிக் ஸ்பெசியாக இருக்கணும். அந்த மாதிரி 2 ஒன்று கூடி முதல் ஒரு மனித தோற்றம். மனிதனாக தோன்றல, அது கிட்டத்தட்ட இந்த வானர மாதிரியாக வாலில்லா குரங்கு. வால் நரம் என்றால் 2 வார்த்தை இருக்குது. அது வானரம் என்பது வால் நரம், அதான் வானரம் என்று சொல்லுது. அதுக்கு மனித உருவுக்கு வர்றதுக்கு முன்னாக வால் இருந்தது. அது வால் நரம் வானரம். அதே வானரம் மீண்டும் தன் இனத்தோடு சேர்ந்து மனித குடும்பங்கள் வளர்ந்து அது கனிபாலிக் ஸ்பெசியில் இருந்து கிராஸ் ஆகி தோன்றியிருக்கும் என்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆதிகால மனிதன் வாழ்க்கையை எங்கே எடுத்து பார்த்தாலும் மனிதனே மனிதன் அடித்து சாப்பிட்ற அளவுக்கு, மனிதனே மனிதன் உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கனிபாலிசம் மனிதனை தொடர்ந்து வந்திருக்கிறத பார்க்கலாம். நீண்ட காலமாக புராணங்களில் கூட மனிதன் உண்ட கதைகளை நம்ம பார்க்கணும். ஒரு கர்த்தா ஒரு இலக்கியத்தை சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா கதை கற்பனையாக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் நடைபெறக்கூடிய பண்பாடு எதுவோ அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு மேலே என்ன மாதிரி பண்பாடு உருவாக வேண்டுமோ அதையும் தன்னுடைய அறிவினால செலுத்தி எழுதுவதுதான் காவியங்கள். அதை இலக்கியம் என்று சொல்வோம். இலக்கணம் என்று சொன்னா மொழிக்கு ஒழுக்கம் என்பது, வாழ்க்கைக்கு ஒழுக்கம் கூறுவது இலக்கியம். மொழிக்கு ஒழுக்கம் காட்டுவது இலக்கணம். வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை காட்டுவதனால இலக்கியம் என்று பெயர். அப்புறம் மனிதன் வந்தான்.
எத்தனையோ கோடி ஆண்டுகளாயிடுது. இப்போ அதற்கு முன்னதாக இந்த உலகம் தோன்றியதே இப்ப இருக்கிற முறையிலேயே இந்த உலகம் இருந்திருக்குமா? இல்லை. அதை இப்ப விளக்க போறேன். அப்படி ஒரு நீரே அதிகமாக இருந்து நிலம் கொஞ்சமாக இருந்து அதன் பிறகு நிலத்தின் மையத்தில் ஏற்பட்ட வெப்பத்தினால வல்கனோ எரிமலைகள் போல மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே தூக்கி அடித்து ஆறி போன அதுதான் மலை. அதன் பிறகு மழை பெய்து 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 மலை கரைந்து காடாயிற்று. அந்த மலை கரைந்த மண்ணு தான் காடுகள். இன்னும் மெல்லிய கரைவு அது மண்ணாயிடுச்சு. அதுதான் மருத நிலம். இப்பொழுது ஐவகை நிலம் பேசுறமே, அது மலை முதல்ல தோன்றியது மலை, அது குறிஞ்சி. அதற்கடுத்தது முல்லை, அது காடு என்று சொல்றோம். அதற்கடுத்தது மருதம், விளை நிலம். இப்பொழுது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய விளை நிலங்கள். நெய்தல் என்றால் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம், கடலை அடுத்த கடற்கரை ஓரமெல்லாம் நெய்தல் நிலங்கள். பாலை என்பது அந்த கடலுக்கு மத்தியில இருந்தா போல இருந்து உள்ளிருந்து வரக்கூடிய திணிவு அப்படியே மேல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்படியே தூக்கிடும். மேலையும் 1 மைல் தூரம் 2 மைல் தூரம் தூக்கிடும், அகலமும் ஆயிடும். அப்படி வந்தது பாலை என்று சொல்லுது. அதாவது அந்த மணலோட அடியில் இருக்கக்கூடிய மணலோ கல்லோ அதில் உள்ள டெபாசிட்டு அதுக்குள்ள ஜீவன்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துட்ட பிறகு அதுதான் டெசர்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், பாலைவனம். ஆக இந்த ஐவகை நிலமும் இவ்வாறு தோன்றி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்ப ஆங்காங்கு வாழ்ந்த மக்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் அதாவது காட்டு மிராண்டிகளாகவும், இப்பொழுது மலை ஜாதியாக இருக்கக்கூடிய அசலா இருக்கக்கூடியவங்களாம் அந்த குறிஞ்சி மலையில இருந்தவர்கள். அங்கிருந்து இறங்கி வந்த பிறகு முல்லை காடு, அதுல என்ன அப்புறம் ஆடு மாடுகளை வளர்த்து அதன் மூலமாக வாழ்ந்தார்கள். அதன் பிறகு பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா, இந்த பயிர் செய்யக்கூடிய நிலங்களுக்கும் குறிஞ்சிக்கும் மத்தியில் இருக்குது பாருங்க, ஆடு மாடு மேய்த்து வாழக்கூடிய மக்களுக்கு இடையறு என்ற பெயர் வந்தது தமிழ்ல. இடையில உள்ள நிலத்துல வாழ்ந்ததுனால இடையர்கள் எனப்பட்டார். அது மாதிரி பள்ளத்தில் இருக்கிறவர்கள் பள்ளர், மேட்டில் இருக்கிறவங்க மேட்டுக்குடிகள், இப்படி எல்லாம் பலவாறாக வந்தது. ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மொத்த பேரும். அதெல்லாம் மறந்துட்டு, அதாவது இப்ப கூட தென்னாட்டில் நான் அடிக்கடி அங்கே போயிருந்த முன்னெல்லாம் பாளையங்கோட்டையில சில இஸ்லாமிய குடும்பங்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் சொல்லுவார், எங்க என்னங்க எங்க அப்பா வந்து முஸ்லீம், எங்க தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா வந்து முஸ்லீம், எங்க தாத்தா வந்து முதலியாருங்க. அப்புறம் ஒரு பத்திரம் எடுத்து காட்டுறார். இன்ன தமிழ் பெயருடைய இன்னாருடைய, இன்ன முதலியாருடைய மகன் இன்னாரு அப்துல் ரஹ்மான் இன்னாருக்கு எழுதி கொடுத்த இதுன்னு இன்னைக்கு பத்திரங்கள் இருக்குதுங்க. அதாவது ஒரு தலைமுறையில தமிழ், அதாவது முதலியாராக இருந்து அப்புறம் நாயக்கராக இருந்து நாயுடாக இருந்து அதன் பிறகு இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்து அவங்க பத்திரம் எழுதுற போது இதை ரெண்டை குறிக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன போய் கேட்டீங்கன்னா அது அடியோடு அது மறந்துடும். நாம் எப்படி அதாவது ஹிந்துவாக இருந்தோம் அல்லது முதலியாராக இருந்தோம்ன்றதெல்லாம் இருக்காது. இப்போ இஸ்லாமியர் அது வரைக்கும் தான் இருக்கு. அதே போலதான் நாம் எல்லாரும் வேறு 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 வேறாக நினைக்கிறோம். ஆனா ஒரே ஒரு தந்தையின் இடத்துல இருந்து பிறந்தவங்க, ஒரே தாயினுடைய வயிற்றுல இருந்து பிறந்தவன்னா இந்த பரிணாம தத்துவத்துக்கு போன பிறகுதான் அதை விட வேறு இல்லைன்னுட்டு.
இந்த மனித உற்பத்தியை பற்றி நம்ம நாட்டில் வாழ்ந்த பெரியார்கள் தத்துவத்தை நினைக்காத இல்லை, தெரியாத இல்லை. உங்களுக்கு வைணவ பெரியார்கள் வந்த காலத்தில் எப்படித்தான் இந்த உலகம் தோன்றி இருக்க முடியும் என்று கண்டாங்க. அவர்கள் கண்ட காட்சி தான் தசாவதாரம் என்று ஒன்று. முதல்ல என்ன இருந்தது? தண்ணி தான் இருந்தது. மண்ணும் தோன்றாத முன்னே நீராக இருந்த உலகத்துல எந்த ஜீவன் வாழ முடியும்? மீன் தான் வாழ முடியும். மச்சாவதாரம் முதல். அதன் பிறகு நிலம் தோன்றியது. நிலத்துக்கு நீருக்கு இடையே வாழ, அதை உண்டு வாழ முடியும் என்று பார்க்க போது பன்றிதான் மூக்கால தோண்டி 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 அந்த புல்லை தோண்டி கிழங்க எடுத்து சாப்பிடக்கூடியது. ஆகவே வராகம் அப்படியே வளர்ச்சி பெற்ற போது மனிதனுக்கும் இந்த கால்நடையோ அல்ல ஜீவன்களுக்கும் இடையில எந்த உருவம் ஒத்து இருக்குது, எதை தாண்டி மனிதன் வந்திருப்பான் என்றது அவர்கள் சிந்தனையில எடுத்தாங்க. இன்னைக்கு டார்வின் ஆராய்ச்சியை போல அந்த காலத்தில் அவர்கள் எடுத்தாங்க. அப்படி பார்க்கிற போது உலகம் முழுக்க உள்ள எல்லா உயிரினங்களையும் எடுத்து பார்த்தா சிம்மம் தான் மனிதனுடைய முகத்துக்கும் மனிதனுடைய உருவத்துக்கும் ஒத்து வருது. அதனால சிம்மத்தில் இருந்துதான் மனிதன் தோன்றி இருக்க முடியும் என்று வச்சு நரசிம்மம் என்று நரனாக வந்திருக்கிறான். சிம்மத்தில் இருந்து வச்சு நரசிம்மம் என்ற உருவம் வந்து, அப்போ நரசிம்மன் என்று வந்த பிறகு அவனுக்கு என்ன உண்டாச்சு? பேசுவதற்கு வாய் உண்டாச்சு, சிந்திப்பதற்கு மனம் உண்டாச்சு. அதான மனிதன். அதனால வா மனம் என்ற வார்த்தையை வச்சு வாமன அவதாரத்தை அடுத்தது வச்சான். இது வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் எவல்யூஷன், பாடி வளர்ந்த விதம். அவன் மேல கல்ச்சுரல் எவல்யூஷனுக்கு வந்திருக்காங்க பாருங்க. முதல் மனிதன் எந்த தொழிலை செய்து வாழ்ந்திருப்பான்? உழவு தொழில் தான். அதற்காக உழவு தொழிலுக்கு அடையாளமாக ஒரு கலப்பையை வச்சு பலராம அவதாரம் போட்டான். அதன் பிறகு ஆட்சி வேண்டும், அதற்கு ராம அவதாரத்தை கொடுத்தான். அதன் பிறகு கலைகளை ரசிக்க, அந்த அழகுகளை பார்க்க அதற்கு கிருஷ்ணாவதாரத்தை அதுக்கு பின்னால் வச்சாங்க. இல்லை, இந்த பலராம அவதாரத்துக்கு அடுத்தபடி காடுகளில் செடி வெட்டி மரம் வெட்டி பிழைக்கிறது என்ற போது அந்த கோடரியை வச்சு பரசுராம அவதாரம்னு ஒன்று வந்துருக்குது. அதன் பிறகுதான் ராமாவதாரம். ராமாவதாரத்துக்கு அடுத்தபடியாக கிருஷ்ண அவதாரம். அதுக்கப்புறம் இப்போ கலிக்காவதாரம் என்பது அந்த காலத்தில் அவங்க வரும் என்று சொல்லி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அவரவர்கள் போட்டி போடுறாங்க. கிருஷ்ணன் தான், அதாவது புத்தர் தான் கலிக்காவதாரம்னுட்டு, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடக்க எல்லா அசம்பாவிதமும் சேர்ந்து இதுதான் கலிக்காவதாரம் என்றதெல்லாம் அது எப்படி ஒன்றா இருக்கும். அவங்களுடைய சிந்தனையினுடைய உயர்வு, எவ்வாறு இந்த உலகம் தோன்றி அது பரிணாமத்தில் வந்திருக்க முடியும் என்றது அவர்கள் எண்ணாது இல்லை. அதுதான் தசாவதாரம் நிகழ்ந்த நிகழ்ச்சியாக அல்ல, அது எவ்வாறு ஒரு, அதாவது ஆதியாக உள்ள ஒரு பொருள் அணுவாகி உலகமாகி வந்தது என்பதை காண்பிக்கிறதுக்கு அவங்க வழி எடுத்திருக்காங்க நண்பர்களே. அதன் பிறகு கல்ச்சுரல் எவல்யூஷன் என்றது அதற்கு மேலதான். முதல் விஞ்ஞானம் மனிதன் கண்டது என்ன என்றால், ஒரு கொட்டையில இருந்து ஒரு செடி வர்றதை பார்த்தான். இப்படி கொட்டையிலிருந்து செடி வருதா என்று உற்று பார்த்தான். ஒரு கொட்டையை எடுத்தான், வச்சுக்கிட்டான், கொஞ்ச நேரம் பார்த்தான், ஒன்றும் இல்லை, போட்டான். அப்புறம் அப்படியே சுற்றிட்டு வந்தான். ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிருக்குது. அந்த கொட்டை அங்கே தான் இருக்குது, அந்த மண்ணில் அப்படியே கொஞ்சம் மறைஞ்சாப்புல இருக்குது. அவர் இப்படி அப்படி உலா வரப்போது ஒரு சந்தர்ப்பவசமாக அந்த கொட்டையில இருந்து முளை வர்றதை பார்த்தான்.
ஓஹோ, கொட்டையில மரம் இருக்குது, ஆனா தண்ணியும் மண்ணும் சேர்ந்தாதான் வரும் என்றதை கண்டுபிடிச்சான் பாருங்க. இதான் முதல் விஞ்ஞானம் உலகுக்கு. கலையில மனிதன் கலைத்திறன் கொண்டது முதல் விஞ்ஞானம். ஒரு விதையில இருந்து செடி வருகிறது என்பதை உணர்ந்து, அதன் பிறகுத்தான் ஒரு கொட்டையை போட்டு அது வளர்ச்சியை பார்க்கிற போது ஒரு இடத்துல தங்க வேண்டியதா இருக்குது. ஓடிக்கொண்டே இருந்தும் ஒரு இடத்துல தங்க வேண்டியதா இருக்குது. ஆனா வெயில் இருக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் தாங்கினேன். அதன் பிறகுதான் தட்டி கட்ட ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் வந்துருக்கு. அதுல இருந்து இது ஒரு எவல்யூஷன். அப்போ அதன் பிறகு உணவு உற்பத்தி செய்வது, அதை வைத்துக் கொண்டிருப்பது, இல்லாதவன் பிடுங்கிறது, இருக்கிறவன் ஏமாந்து போறது, அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாகரிகமா ஒரு வல்லவனை வச்சு, அவன் காவலனா வச்சு, யார் வந்து எதிர்த்தாலும் அவன் போராடி வெற்றி கொள்ள வேண்டியது, அவனுக்கு இவங்க அதான் கொடுத்துட வேண்டியதுன்னு ஒரு ஆளை வச்சாங்க பாருங்க. அதான் காவலன். இன்னைக்கு அரசனுக்கு காவலன் என்று சொல்லு அதுதான். அப்படி அந்த காவலனை சமுதாயம் ஏற்படுத்தியது என்பதற்கு அடையாளமாக ஒரு ஆதரைஸ்டு ராட், அதாவது அங்கீகாரம் செய்த அதிகாரம் அளித்த ஒரு தடியை ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. அந்த காலத்தில் அந்த தடிக்கு அடையாளம் என்ன? இப்போ வந்திருக்குது ஸ்கை ப்ளூ, கிரீன், மற்ற கலரெல்லாம். அந்த காலத்தில் இருந்து சிவப்பு கலர், கருப்பு கலர் தான் அதிகமாக மக்களுக்கு தெரியும். நூல்ல கூட என்னுடைய இளம் வயதுல அதிகமாக சிகப்பு தான் அதிகமா இருக்கும், பச்சை ரொம்ப காண முடியாத காலமா இருந்தது. அந்த மாதிரி சிகப்பு கலரை ஊட்டி ஒரு தடியை வந்து எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சு கொடுத்துட்டான்னா அதுதான் சிவப்பு கோலுக்கு செங்கோல் என்று பேர். இந்த சிவந்த கோல் வச்சிட்டு இருந்தா அவன் ஆட்சிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவன் என்று. இப்போ இவங்களா பார்த்து கொடுத்துட்டு இருந்தான் பாருங்க. அப்புறம் குடும்ப பெருக்கம் வந்தது, அவனுக்கு ஆள் வேண்டியதா இருக்குது, 10 ஆள் வச்சுக்கிட்டான். அதன் பிறகு இவனுக்கு அது போறல. நீ இப்படி கொடுக்குற, கொஞ்சம் கொடுக்குறிய, அது போறாது. ஒரு மூட்டை நெல் மூட்டை கட்டுறதுக்கு கூட அந்த காலத்துல கனி பேக் இருந்திருக்காது, ஏதோ ஒரு அளவுல இருக்கும். அந்த மாதிரியில இவ்வளவு கொடுக்கணும் என்று அதன் பிறகு அடிச்சு பிடிச்சு வாங்கின காலத்துல இருந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு வந்த போது 6ல் 1 வாங்கிறது என்று வந்த போதுதான் நாகரீகம் பிறந்தது. அப்போ அவன் போய் அவனுக்கு பின்னால அந்த ஆட்சிக்கு அதிகாரம் வேணுமே, அவனோட கூடவே பழகி கொண்டு இருக்கக்கூடிய பையன், அவனுடைய மகன், அவனை தேர்ந்தெடுக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த அதிகாரம் மாற்றுவதற்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தலப்பாயை கட்டி இவன் தான் அதிகாரி என்ற அளவுக்கு அவனாண்ட ஒப்பிக்கிறான் பாருங்க. அந்த தலப்பாய் தான் நாலாவட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அலங்காரம் பண்ணப்பட்டு கிரீடம் வரையில பின்னால வந்தது. முடியாட்சி என்று வந்தது. தடியாட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியாட்சிக்கு வந்தது இந்த உலகம். அவர்களாக கொடுத்து வாங்கின பிச்சையில இருந்து ஆரம்பிச்ச காவலன் அதுக்கப்புறம் வரி என்று பிடுங்குற அளவுக்கு அதிகாரத்தோட அடிச்சு பிடுங்குற அளவுக்கு வந்ததுதான் இன்னைக்கு சமுதாயம், அரசியல். ஆகவே அதன் பிறகு அந்த அரசு ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு எத்தனையோ விதமான அரசாங்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதன் பிறகு அறிவு மிக மிக குடியாட்சி என்று வந்ததுன்னு சொன்னா அறிவில உச்ச நிலையில வந்ததுதான் குடியாட்சி. மக்களே தங்களுக்கு தேவையை ஒட்டி தங்கள் அறிவை கொண்டு தாங்களே ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு அந்த கூட்டாக ஆட்சியை நடத்தி கொள்வதுதான் குடியாட்சி. அந்த குடியாட்சி உயர்வு சிறப்பு தான். அதை தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு எப்படி ஆட்சி வந்தது, ஆட்சியினுடைய தன்மை என்ன என்று விளங்காமலே நாம் ஆட்சியில இருப்பதனால, அதை விளங்கிக் கொள்ளாமலேயே ஓட்டு போடும் தகுதி மாற்றம் பெற்றதுனால இன்றைக்கு சில சங்கடங்கள் இருக்குது. அதை நான் அந்த காலத்துல எல்லாருக்கும் ஓட்டுரிமை என்று வழங்கிய காலத்துல நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். இது தவறு. அறிவிலை சிறந்தவர்கள், கல்வியிலே சிறந்தவர்கள், ஆராய்ச்சிக்கு உகந்தவர்கள், பொறுப்புடையவர்கள், அவர்கள் தான் ஓட்டு போடணும் என்ற போது ஆளத் தெரியாதவர்,
வாழ்நாட்டில் வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை கயவர் கொலைஞர் பிடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் என்று கவியும் எழுதி, அந்த கவி எழுதின நாள் முதல் கொண்டு உங்களுக்கு இந்த மாக்கோலத்தில் இருக்கும். இப்போ இந்த கவி இருக்கும், அதில் இருக்கும். அது என்னைக்கு எழுதின என்றது அந்த தேதியும் போட்டிருக்கும். ஆகவே அந்த முறையில் ஆட்சி இன்னைக்கு எத்தனையோ விதமாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் இன்னைக்கு எல்லா வகையிலும் மனித சிறப்பை ஒத்து பார்த்தால் இது போன்ற சிறப்பான காலம் எப்பவுமே இருந்திருக்க முடியாது என்ற அளவு அறிவில், விஞ்ஞானத்தில், பொருளில், இயற்கை வளங்களை மனித வளமாக மாற்றி அமைக்கக்கூடிய திறமையில இந்த காலத்தை போல உலகம் முழுவதும் ஒன்றுபட்டு ஒரு இடத்துல என்று கண்ட சிறப்பு அறிவு அன்றைக்கே விஞ்ஞான கருவியின் மூலமாக உலகத்துக்கெல்லாம் பரவவிடக்கூடிய காலம் இதுதான் சிறந்த காலம். இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அவ்வளவு பெருமையும் அவ்வளவு நன்மையும் அடிச்சுக்கிட்டு போறது ஓட்டை எங்க இருக்குதுன்னா, அறிவு முழுமை பெறாதவர்கள் அரசியலில் இருப்பதனால அதனால வந்ததுதான். மனித குலத்தினுடைய மேன்மையும் மனிதனுடைய தேவையும் உணர்ந்து மக்களுக்கு என்ன வேணும் என்ற அளவுக்கு தான் சிந்தித்து செயலாற்றத்தக்க அரசியல் வரணும்னா மக்களை ஏற்படுத்துவது தானே ஆட்சி. ஆனால் எல்லா மக்களும் உணர்ந்து தெளிந்த பிறகுதான் அந்த மாதிரி ஆளை அங்கே வைக்க முடியும். அது வரைக்கும் நாம் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அதுதான் நாம், அதாவது சமுதாயத்தில் உள்ள மக்கள். அதற்கு ஒரு இடத்துல நான் கருத்து ஒன்று எழுதியிருக்கேன். as water finds its level, the culture of the people will find its own method of government. As water finds its level, the culture of the people will find its own method of government. அதாவது தண்ணி எப்படி தன் நிலையை உணர்ந்து கொள்ளுதோ அதே போல மக்களுடைய பண்பாடு அதுக்கு தக்க அரசியலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அப்போ பண்பாடே இல்லாத போது என்ன, ஒரு சர்வாதிகார வர வேண்டியதா இருக்கு. குடியாட்சி நிலைக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் பார்க்க போனா அரசியல் மேல குற்றம் சொல்றதுக்கு இல்லை. அரசியலுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுல உயர்றமோ அந்த அளவுக்கு தான் அரசியல் அமையும். இப்பொழுது இந்த உலகம் தோன்றிய விதத்தை இன்னும் ஒரு சிறு அளவில் விளக்கி, இந்த உலகத்தில் ஜீவன்கள் எப்படி தோன்றி எப்படி அந்த பரிணாமம் வந்தது, ஏன் கண்ணு ரெண்டு வரணும், கண்ணு காது மூக்கெல்லாம் எப்படி தலையில தான் இருக்கணும்னு, என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் பரவனாப்புல இருக்கலாம் இல்லையா? யாரும் சிந்திச்சு இருக்க மாட்டீங்க, நான் சிந்திச்சு அவனால சொல்றேன். மரம் மேல முளைச்சு வருதே, இதுக்கு காரணம் என்ன என்றெல்லாம் சிந்திக்கிற போது எவ்வாறு இந்த இறை அருள், அந்த இறைத்தன்மை, எல்லாம் வல்ல முழு முதற் பொருளுடைய ஆற்றல் ஒவ்வொரு பொருளையும் இயக்கி இவைகளெல்லாம் நடத்துது என்பதை காண்பிப்பதற்கு இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கொள்றேன். நண்பர்களே, இப்போ பரமாணுக்கள் தோன்றிவிட்டன, அப்படியே நிறைந்து விரிந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் ஒன்றோடு ஒன்று கூடி காற்றாச்சு. காற்றுல என்ன காற்று முதல்ல வரும்? ஹைட்ரோஜன் என்று சொல்றார். அதாவது 2 அணுக்கள் சேர்ந்ததுதான் காற்று. அந்த காற்று தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா 4 அணு 3 அணு ஆகி காற்றிலேயே பல அளவு ஆக்சிஜன் வர்றபோது அதுதான் கேஸ். அதான் கேஸ்ன்னு சொல்றதுக்கு உண்மையில அதுதான் வெப்பம் தரத்தக்கது கேஸ் என்றும், சாதாரணமாக உள்ளதை காற்று என்றும். அதாவது வெப்பம் தரத்தக்கது. இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் இந்த 2 காற்றும் ஒன்றுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளியே இன்னொன்று நிரப்பி ஒரு கோர்வை உண்டு பண்ணிட்டுதுன்னா அதுக்கு பேர் தண்ணி. அப்போ முதல்ல இந்த உலகம் தோன்றிய போது ஹைட்ரோஜன் காத்து என்ற
அதே காற்று மாத்திரம் சேர்ந்திருந்த போது அதுவும் சுற்றி உள்ள இறையள நிலையினுடைய அழுத்தத்தினால உருண்டுகிட்டே இருக்கு. அப்படி உருள 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 அதிகமான எண்ணிக்கை உள்ள அணுக்கள் எல்லாம் மையத்தில் சேர 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் வரைக்கும் வர்ற போது ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரோஜனும் சேர்ந்த ஒரு கூட்டுல தண்ணி உற்பத்தி ஆகும். இந்த தண்ணியும் உருண்டுகிட்டே இருக்குது. அப்படி உருள உருளா கெட்டியான பகுதியெல்லாம் நடு மையத்தில் போய் அங்கேதான் பூமி உற்பத்தி ஆகுது, உலோகங்கள் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தியாகி வர 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 அது விரிந்து 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 அது மையத்தில் ஏற்படக்கூடிய அணு நெருக்கத்தினாலே சூடு எழுந்து அந்த சூட்டின் காரணமாக அப்படியே வெளியே வர்ற போது அங்க இருந்த கெட்டி பொருளை நீருக்கு மேல கொண்டு வந்து எரிமலை மாதிரி தள்ளும் போதுதான் இந்த மலைகள் தோன்றியது. மலைகளெல்லாம் கல்லென்றது இங்க முனையில தோன்றியது அல்ல, நடு மையத்துல தோன்றி குழம்பாக அக்கினி குழம்பாக வல்கனோ மூலமாக எடுத்து எரியப்பட்டதுதான் மலை. அப்போ இந்த உலகம் தோன்றி அம்மாதிரி நிலம் உற்பத்தி ஆகிட்டே வரும்போது நடு மையத்தில் ஏற்பட்ட குழம்பு போல உள்ளது தாங்க முடியாத இந்த கண்டங்கள். அதாவது ஒரு இடத்துல ஒரு துண்டா ஒரு நிலம் 10,000 மைல் விஸ்தீரணம் இருக்குதுன்னு வச்சுங்க, 5,000 மைல் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுல ஒரு பிளவு ஏற்பட்ட போது அந்த பிளவு ஏற்பட்ட உடனே அங்க தண்ணி வந்து போகும், கண்டங்கள் வேறுபடும். அப்படி உடைந்து 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 இன்னைக்கு 5 கண்டங்கள்ல வந்திருக்கிறது. அப்பவும் நிலம் ஒண்ணுதான், தண்ணி ஒண்ணுதான், அதை மாத்திரமா இருக்க வேண்டாம். ஒரே கடல் தான் இருக்குது, ஒரே நிலம் தான் இருக்கு. அங்கங்க பொத்துக்கொண்டு அது மத்தியில தண்ணியினால பிரித்து காட்டப்படும் போது வெவ்வேறு கண்டங்களாக இருக்கின்றனவே தவிர நிலம் ஒண்ணுதான், தண்ணியும் ஒண்ணுதான், கடலும் ஒண்ணுதான். அப்போ செங்கடல், பார்க்கடல், அந்த கடல், இந்த கடல் என்னென்னமோ சொல்றாங்களேன்னா செம்மண்ணை கரைச்சி செங்கடல் இல்லை, பால் மாலியா வெள்ளையா இருக்கிறதுனால இல்லை, மேல இருக்கக்கூடிய மேகங்களுடைய அதாவது நிறம், அந்த நிறத்தை ஒட்டி கடலுக்கு நிறம் உண்டாங்க. நீங்க இன்னைக்கு கூட போய் கடல்ல பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கிற போது ஒரு நிறம் இருக்கும், மேகங்கள் கவிந்து கொண்டு இருக்கிற போது அதே கடல் இன்னைக்குதான் மழை பெஞ்சு தண்ணி வந்த மாதிரி இருக்கும். கடலுக்கு ஒரு நிறம் இல்லை. கடலுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசத்துல உள்ள அந்த மேகங்கள் ஒளியின் காரணமாக, நீர்த்தன்மை காரணமாக அவ்வப்போது ஏற்படக்கூடிய நிறங்களை ஒட்டி அந்த நிறங்களுடைய பிரதிபலிப்பு தான் கடலுக்கு. அது மாதிரி சிகப்பு நிறமாகவே இருக்கக்கூடிய இடத்தை செங்கடல் என்றும், வெண்ணிறமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கடல் என்றும் அந்த மாதிரியான பேரெல்லாம் வந்திருக்கும். கருங்கடல் கருப்பு நிறமாக இருக்குது, கருங்கடல் இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆகவே இம்மாதிரி வந்ததுல ஜீவன் ஓரறிவு எப்படி உற்பத்தி ஆச்சு என்ற போது இப்போ ஒரு செல் இயக்கம் உண்டாச்சு, பல செல்கள் கூடிய போது அந்த உயிர் சக்தியை பூமியை விட்டு விலகும் சக்தி. அதாவது கனத்த பொருள் எல்லாம் பூமி நடுமையை நோக்கி ஓடும், லேசான பொருள் எல்லாம் பூமியிலிருந்து விரித்து எரியப்படும். அதாவது வெலாசிட்டி என்று சொல்வது. அப்படி பார்க்கிற போது உயிர் என்பது வெலாசிட்டி உடையது, வேகம் உடையது, வெளியேறக்கூடிய வேகம் உடையது. அப்படி ஒரு புல்லில் இருக்கக்கூடிய உயிர்னு வச்சுருந்தா மேல் நோக்கி வரும். அப்படி மேல் நோக்கி வர்ற போது யாராவது கொஞ்சம் இதை பிடிச்சிக்கிட்டா அங்கே இருக்குது.
இதை தூக்கி மேலே வந்து அப்படி வந்தபோது நாளையில வந்து காலையில் காடாச்சு நம்ம திரும்பிட்டேன். இப்போ இங்க வந்து இந்த செடி வச்சார். இதுல இருக்கக்கூடிய உயிர் என்ன ஆகுது? உயிர் மேல்புறமாக தள்ள வேண்டியது ஓடுது. ஆனால் அந்த ஓடும்போது இதுல உள்ள நீரோட ஓடுது பாருங்க. மீண்டும் அந்த நீர் கீழே பூமியினால இழுக்கப்பட்டு அங்க இருந்து இப்படி இறங்குற நீர் கீழே மூடி அந்த சக்குத்து இருக்கிறதுனால அது ஏற்படக்கூடிய செதுமிக்கு அதிலே காப்பாற்றப்பட்டு கீழே போறது வேறாவது சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு மேலே கொண்டு போது பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி கீழே இழுத்து அதே பேலத்துல இப்படி வந்தது பந்து வந்தது. இது வரைக்கும் அந்த உயிர் சக்திக்கு ஒரு அளவு தேக்கம், அதுக்கு மேல போக முடியாத ஒரு தேக்கம் உண்டாகிற போது இங்க நிற்குது. இந்த தேக்கம் உண்டாகுது, அதுக்குள்ள சக்தி சேரல. அப்படி சேர்ந்த பிறகு மீண்டும் தொடங்குது. ஆனால் சேர்ந்து தொடங்குற போது சேர்ந்த இடத்துல பாருங்க, நீங்க தொடங்குற போது இளைஞர் பிரான்ச் அதுலயும் இப்படி இந்த பரிணாமத்தினால ஒரு செடிக்கு எவ்வளவு வேகம் மேல போக முடியும் என்பது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு வெலாசிட்டி, பூமியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வெலாசிட்டி சொல்லிட்டு அல்லது சொல்லி உதாரணமாக ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வெலாசிட்டி, அது எந்த இடத்துல நட்டாலும் 60 வரைக்கும் வளரும். ஒரு சின்ன செடி, ஒரு கொடின்னு வச்சுக்கோங்க, அந்த கொடியை வச்சீங்க, அது வளரக்கூடிய வேகம் இருக்கு. இருந்தாலும் நிற்கக்கூடிய சக்தி இல்லை, பழகி தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வேண்டிய சந்தை ஏற்படுத்தி முடியல. அதனால வளர்ந்து வந்து குறைச்சினா போனீங்கன்னா அது வரைக்கும் போய் அதுக்கு மேலத்துல வச்சு இப்படியே கொடி வகைகளும் இருந்தும் அது பூமியை எதிர்த்து நோக்கி மேல போக முடியல. அதனால அவையெல்லாம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் தான் போகுது. அப்படி பார்க்கிற போது இப்போ மாந்தது மற்ற செடிகள் ஒவ்வொரு செடிக்கும் இந்த பரிணாமத்தில் வந்த ஒரு இடத்துல இவ்வளவுதான் வெலாசிட்டி இருக்குதாங்க. அது வரைக்கும் அதான் அப்படியெல்லாம் வந்து நல்ல நிலவரம் பூமியுடைய சுழற்சியில நீர் ஓட்டம், பூமியினுடைய ஒட்டத்தினால எங்கேயுமே பூமியில மழையெல்லாம் உள்ள சோறை போயிட்டே இருக்கிறது. இந்த வருது வச்சுக்கோம், இந்த உப்பும் இப்படியே பரவிட்டே இருக்கிறது. எந்த இடத்துல இந்த வெப்பத்தை நீர் பண்ணுவோம், இந்த நீர் உடனே கொதிக்க ஆரம்பிச்சு அதுக்கு மேல உள்ள நுழையாது. அப்படி நீராடியாக மாறுவது உலகம் முழுவதும் சர்க்குலத்துல எந்தெந்த இடத்துலயோ இருந்தாலும் அந்த இடத்துலலாம் நீர்வாழியாக தேங்கி இருந்து பூமி, அதாவது மேல காத்து இருக்கிற காற்று கீழே வர வரைக்கும் போன சுருக்கிற வரைக்கும் வந்து அங்க வர்ற போது சந்தோஷம். அதனாலதான் எந்த சூழ்நிலைனாலும் உங்களுக்கு தண்ணி கிடைப்பதற்காக 100 அடி உயரம் இருக்கக்கூடிய இடத்துல வாட்டர் பயன்படுத்தலாம்னா கடல் மட்டத்துக்கு இல்லை. இந்த வெப்பமா அந்த நாட்டு
வரைக்கும் இந்த லட்சியமும் பேனா பிளைட்னு எடுத்தீங்கன்னா 120 தான் மனிதன் 120 3 பங்குக்கு வருது. 100 பங்கு தான் வளர்ச்சி. அடுத்த பங்கு என்ன வளர்ந்ததை மெயின்டெனன்ஸ் தான் பண்ணணும். தவறு செய்யாத இன்னும் 40 வயசுல வளர்ந்தது நிலைக்கும் அது அப்படியே இன்னொரு 40 வருஷம் மெயின்டெனன்ஸ். 100 வயசு ஆச்சுன்னா எல்லாம் வந்து கொடுக்கும். பூமி தூக்கத்தை எடுத்துட்டே இருக்குது. நீ வேற பொறுத்து வீடு வந்து எப்படிதான் அப்படி எப்படி வளர்றது எல்லாம் எந்த இடத்துலையும் ஒரு அனுமதி கொண்டு எந்த பொருளும் இரு அருளான இலட்சத்தினால அழுத்தப்படுவதும் அதுல இருந்து ஏற்பட்ட பின் அதனுடைய ஆற்றலை புரிந்து பரமானதுடைய எழுத்து இந்த எழுத்து அந்த கணக்கு எல்லா இடத்துலையும் இருந்ததுனால இடத்தையும் உண்டாக இருந்து எண்ணத்தையும் உண்டாக இருந்தது. அதே போல மாறிக்கு 2 விதம் சக்தி விளையாட்டு அந்த 2 இது அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் கிருஷ்ணி என்று சொல்றோம். அவனுடைய அழுத்தம் அவனுடைய அந்த அளவோட சிலது நீண்டா வரணும், சிலது கருத்து வரும். காரணம் என்ன? நீட்டமான வளரும்போது நீர் வேகம் வந்து ஆபத்து அதிகப்படுது. ஆனால் அதில் ரசாயன வேகங்கள் வந்து குறவாயிருக்குன்னா அது தக்க உடல் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நானும் உங்களோட தவத்தில் ஈடுபட்டிருப்பதனால இந்த முறையில அந்த செடியில் இருந்து ஒரு கொட்டை இந்த கொட்டை போட்டீங்கன்னா இந்த மரம் வளர்க்கிற போது இந்த மரத்தினுடைய அம்சமெல்லாம் காத்தடிக்கிறது வளர்ச்சி ரசாயனங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளவு முழுக்க மாதிரி இந்த விளையில இந்த விளையிலும் முழுக்க இந்த விலை முழுக்க இல்லை. இந்த ஈடுபாடு சின்ன முளை இதுக்குள்ளாகதான் இருக்கு. அப்ப இந்த விலையில இருக்கக்கூடிய பருப்பு என்ன செய்யுதுன்னா இந்த விலைய பாதுகாக்கிறதுதான். மற்றபடி முளைக்க முளைக்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வேலை ஓடி எப்படியோ அது போல அப்படி வளரும் போதுதான் நீங்க எல்லாம் வந்து மரங்கள் தெரியாது. இதெல்லாம் பார்த்தா எந்த இடத்துலையும் இந்த இறைச்சாமல் இறைகளும் எல்லாம் நல்ல இறைவன் ஒவ்வொரு அழுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த இறைப்பன்ங்கிறது வர சக்தி முந்தி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்து சக்தி. இந்து சக்தி தான் இயற்கை. இந்து சக்தி என்ற கல்வி சக்தி. கல்வி சக்தியாக இருக்கிறது பரமனும், கொள்ளு சக்தியாக இருக்கிறது. இந்த அணுவையும் வெளியில் இந்த இரண்டுமே ஒன்று இருக்கிற இந்த நிலையில எப்படி இந்த கேள்வி உண்டாகின்றது கோட்டையில அப்படின்னு வச்சா அதனாலேயே நீரடி பெறக்கூடிய வேகம் இருப்பதனால எந்த பிரச்சனைகள் நீண்டமோ நீங்க அப்படியே போட்டு வச்சுக்கணும். அது சமங்களை இல்லை. அது இரண்டாவது வழி பெறக்கூடிய வேகம் வந்துட்டு அதை வந்து புதுவாக வரும்போது இது மழை மரம் முன்னேற்றி தான் மரம் முன்னேற்றி வந்து வரும்போது இந்த உலக ரத்தம் மாம்சம் கொழுப்பு இந்த கொழுப்பு வந்து கொழுப்பு பாருங்க. கொழுப்பு உடல்வா இருந்தாலும் இந்த நீர்ல எண்ணெய் வந்து இறக்கப்படுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம பூமி தண்ணி
அதை விட குறைவா இருக்கிறதுதான் கொழுப்பு. எந்த கட்டத்தானாலும் சரி, எந்த எண்ணெயானாலும் சரி. அதனால வேட்டெல்லாம் நீர்ப்பட்டது அப்படி மேல நடக்கிறது வேட்டையில் இருந்து, அதாவது கொழுப்பில் இருந்துதான் காய்ச்சல் இருந்து அதை காக்கணும். அதுதான் எலும்பு. அப்போ எலும்பு முதல் ஒரு ஜீவன்ல எலும்பு உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கிற போது இந்த எலும்புகளோட மேல்பட்டமா எலும்பு உற்பத்தி ஆகி அந்த எலும்பு தான் நஷ்டப்படும். முதல் வந்து நகர வேண்டியதாக பாருங்க. அப்படி நஷ்டப்படாத போது இந்த ஃபேட்டு இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இன்னும் வேகமாக நகர அந்த ஜீவனுக்கு இதனுடைய இந்த எலும்பு ஒழுங்கி போற மாதிரி வர 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 இங்க போகுது. ஊர்வன பிராணிகள்ல முன்னோக்கி ஓடும்போது அந்த லிக்விட் என்ற இந்த உற்பத்தியாகக்கூடிய மத்திய அதுக்கு கோம் எலும்பு இவைகளெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இந்த எவ்வளவுக்கு பேலன்ஸ் எவ்வளவு ஃபேக்டரி இருக்கு, எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, எவ்வளவு அதில் கொழுப்பு இருக்குதுன்றது தகுந்தவாறு இந்த வால் இல்லை. அப்போ பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுக்கு வயரா 4 கால் இருந்தால் தான் வரும். அதனால இந்த எல்லா உயிரினங்களுக்கும் 4 காலோட கால்நடை வெயிட்டில் கொண்டவரும் இந்த மாதிரி வந்து அப்படியே வருது. அதன் பிறகு இன்னும் இது குறைந்து வந்துட்ட தடை குறைஞ்சு வரைக்கும் எழுந்து நிற்க அப்படி எழுந்து நிற்க இந்த தனக்கு கீழ்நோக்கி வந்ததே இருந்து பாருங்க. இதுக்கு மேல்நோக்கி ஓடக்கூடிய வேகம் வரும்போது இங்கே இறங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய வாள் இது மேல்நோக்கி வந்து மேல மூளையை பக்கம் அதிகமாக ஆக வாள் குறையுது. எல்லாம் இந்த அழுத்தம் இந்த அழுத்தத்தினாலையும் அணுல் என்ற வேகத்தோட பல்லுகளினாலையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி வளர்ந்துட்டாங்க. ஆனால் அழுத்தல் உருவாக்கி முதற்கொண்டு வழுக்கும் ஓர் அறிவுகள் 5 நாளும் மழைவண்ணம் உயிரினங்கள் சுற்றி முழுத்திறனும் காத்து முடிக்கும் எனலாம் பூமுற பொருள் நம்மிடத்துல அறிவா இருக்குது. அதிக அடிக்கடி பார்த்து அந்த கதை பாடும்போது இந்த கருத்தவங்கள்லாம் உள்ளத்துல அப்போ இந்த இதில் வந்தபோது இப்பொழுதுதான் இந்த நீர்ச்சக்தி இங்கு இருக்கக்கூடிய நீர்ச்சக்தி மூலாதாரத்திலிருந்து சிறுக 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 வரும்போது இங்கிலீஷ் ஆற்றல் வரும்போது மனக்குறைவதற்கு இந்த 6வது அறிவுக்கு மேல மூலையில வந்து இங்கிருக்க 36 புதிய தேர்ந்தெடுக்கக்கூடிய நீர்ச்சக்தியானது மேலையும் ஏறி வேலை செய்யும்போது இங்கிலீஷ் ஆற்றலாக இந்த நல்ல மாதிரி ஆராய்ச்சி ஒவ்வொரு பொருளின் இடைநிலை சாதாரண பொருளை பிரயத்தனம் கொடுத்துட்டு தெரியாத முடியாதோ ஜீவ இனங்கள்ல முடிச்சிருந்த போது அதாவது உணர்தல் அனுபவித்தல் ஒன்றிலே இருந்து ஒத்து பார்த்து வேறுபாடு காணல் என்பதும் உணர்ச்சில்ல மனிதர்கள் சிந்தித்து இது என்ன அது என்ன காரணம் என்ன இது எங்கள் உள்ளது அது எங்கள் உள்ளது என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆட்சி கொண்டது ஆகாது. அதனால அவனுடைய காரணத்தை அவன் பற்றி கடைசியாக இல்லாமல் இருக்கிறவனே எவன் கொண்டிருக்கிறான் எப்படி
இருந்து வந்ததுனால அதே போன்று நம்முடைய இருப்ப நாடியே ஓடக்கூடிய அறிவானது அதையே நோக்கி ஓடுது. அந்த வழியில இதை கொடுத்தா கலர் கொடுத்தா, ஓ இந்த கலர் இல்லையா, இன்னொரு கலர் வேணும், இன்னும் 2 பேனா வேணும், இன்னும் 5 பேனா வேணும். அறிவின் வளர்ச்சி வேகம் தடுக்கப்பட்ட போது பொருள் வயப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு இத்தனை விதமான பேராசை, சீனம், கடும்பத்து இம்மாதிரியான குணங்கள் எல்லாம் உண்டாகி இன்று மனித வர்க்கம் பட்டு இருக்கக்கூடிய எவ்வளவு இருந்தோம் சிரமப்படக்கூடியதுக்கு இதுதான் காரணம். ஆகவே இந்த பரிணாமத்தை நல்ல வழியாக உணர்ந்து நாம் எல்லோரும் ஒரே இனம்தான், உண்மையில ஒரே பொருள் தான், ஒரே சிவம் தான், அப்படி ஒரு சிவம் ஒன்றுதான், அவனுடைய வளர்ச்சி வேறுபாடு சிறப்பு வேறுபாடு தான் என்று தெரிந்து கொள்ளும் போதுதான் அதுதான் சமயம் என்ற கருத்து உண்டாகுது. சமயம், ஈக்குவலிசம். அந்த ஈக்குவலிசம் இந்த உலகத்துல பரவணும். அப்படி பரவணும்னு சொன்னா தத்துவ ஞானமும் வேணும், சாத்திரமும் வேணும். வாழ்க்கையில உள்ள அனுபவம் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடியது. இன்றைக்கு என்ன, முற்காலத்தை விட இந்த காலத்துல கல்வியில அதிகமா குறைவா, எத்தனையோ பங்கு அதிகமா இருக்கு. ஆனாலும் கல்வி இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறார்கள் தான் தெரியுது. காரணம் என்ன, வளர்ந்த கல்வி விஞ்ஞானத்துல பல படியா வளர்ந்துருக்கு. சாதாரண மனிதன் கையால வேலை செய்திருந்த காலத்துக்கும் இன்னைக்கு வளர்ந்த விஞ்ஞானத்துக்கு எத்தனையோ பங்கு விரிந்ததுனால எல்லா மனிதனும் இன்னைக்கு வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள முடியாத, அதை மற்றவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதனுடைய தன்மையே தெரியாத அனுபவிக்கிற போது நாம் எப்படி அனுபவிக்கிறது, எவ்வளவு அனுபவிக்கிறதுன்னு தெரியாத தத்தளிக்குது உலகம். ஆக இவைகள்லாம் இருந்து மனித குலத்தை மீட்க வேண்டுமானால் உண்மை அறிவு பெற செய்ய வேண்டாம், உள்ளொளி பெருக வேண்டாம். அந்த உண்மை வந்த பிறகு நன்மை தானாகவே விளையும். அந்த நன்மை விளையும் போதுதான் அதைதான் கருணை என்றோம், அன்பு என்றோம், ஒழுக்கம் என்றோம், பண்பாடு என்று சொல்றோம். இந்த பண்பாட்டை பலாத்காரத்தினாலேயோ அல்லது திணித்தோ பயமுறுத்தியோ உற்பத்தி பண்ண முடியவே முடியாது. அறிவுக்கு விளக்கத்தை தந்து அவனை அவன் அறிந்து கொள்ளச் செய்து அதன் மூலமாகத்தான் உலகம் திருந்த வேண்டுமே தவிர, உலகம் அமைதி பெற வேண்டுமே தவிர வேற வழி இல்லை. ஆகையினால இந்த ஆத்மீகத்துறை உள்ளுணர்ந்து அறிவை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக அறிவுத்துறை எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்துல வளருதோ செழிக்குதோ அந்த அளவுதான் மனிதனுடைய செழிப்பு என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து வைக்கிறேன். இப்போ அவங்க தயாரா இருக்காங்க. இனிமே நாம் தாமதப்படுத்தணுமானால் அவர்களுடைய அது விட்டு போச்சு இல்லையா, மறுபடியும் அந்த கடைசியில குரங்க எடுத்துட்டு வாங்க. ஆமா, அதாவது இந்த டைம் எடுத்துட்டு போகும்போது இது மேல் பகுதி இல்லையா தலை, அதுக்கப்புறம் இது உடல் பகுதி, அப்புறம் கால். அப்படி எப்பொழுது பூமியினுடைய ஆதிக்க சக்தியை அனுசரித்து பார்த்தா காற்று, ஒளி, அதாவது ஒளி, நீர் இவைகளெல்லாம் லைட்டா இருக்கும். நீர் நோக்கி உள்நோக்கி போகிறதா இருக்கும், உயிர்களுக்கு வாழ்ந்தாச்சு. ஆகையினால மனிதன் இந்த அக்கற்றாட்சி வச்சு காட்டுறது இன்றைக்கு நோக்கி போகலாம். இதுல 3 அறிவுக்கு மேற்பட்டவனா ஆண் பெண் சேர்க்கையான இதுக்கு என்ன உள்ளது
இரண்டுக்குள்ளாக எதனிடத்துல அதிகமாக அழுத்த வேகம் இருக்கிறதோ அது உடல்ல இருந்து தானாகவே ஒன்று வேகமாக அழுத்தமும் அதை வழங்கி கொள்ளக்கூடிய இன்னொரு வெள்ளமும் கொண்டபோது இது ஆனாலும் அதை கொண்டாடுமாறு அந்த கசிவு அங்கே இருந்து 50 முப்பை அப்படிங்கிறது அப்படி பரிணாமத்தில் வாங்கி கொள்ளும் தானாக செயல்பாடு வந்துட்டது. அப்போ இந்தியாவிலும் வரும்போது ஆணை பெண்ணை திருப்தியானவர்கள் அவன் என்ற ஒரு பசுவத்துக்கு பூமியினுடைய ஆகத்தை பற்றி பற்றி பார்த்தா எப்பவும் வளப்புற ஓட்டம் தான் உயிரோட்டம். இந்த பசுவத்துல வளப்புற ஓட்டம் ஆண் பெண்ணை சிறந்த உயிரமாக வளப்புறம் சாப்பிடுவது அம்மாவுடைய வீட்டுக்கு குறிப்பிடுவது என்பது இலக்கம் எல்லாமே இடம் வரும்போது இப்ப இந்த ஒளி வருதுன்னு வச்சுக்கோ, ஒளி ஆகணும். ஆனா அந்த சமயத்துல அப்பாவுடைய ஆசை அப்போ இந்த பக்கம் மோதி அந்த வெளி வரப்போது அதுக்கு பார்வதியோடு வளர்க்கணும். அதை கற்றுக்கிறார் நைட்டாக இருக்கிறதுனால ஏற்படுகிற வந்து அந்த வளம் இடம் என்று 2 போக்காக வர்றதுனால மாறிட்டாரு. அது இது போல எந்த பக்கம் அந்த குழந்தைகள் வளர்ந்தோ அந்த குழந்தைக்கு சந்தர்ப்பம் 2 பக்கமும் அதே போல வீட்டு வந்தாலும் இருந்தாலும் மேலே ஏன் வந்துட்டு சந்தனை வந்தது மூட்டில் வந்தது காலையில் வந்ததுன்னு சொன்னா அதுக்கு மூணு ஆகத்தை கற்றுக்கலாம். இந்த வெளிவாரத்தில் பெருமையுடைய பண்டிகைப்படம் பார்த்தா இது மேல்நிலைக்கு இட வேண்டியது அது மற்றது கீழ்நிலைக்கு போகணும். அதனால்தான் அதாவது சாப்பிட்டா ஓடுறதுக்கு உள்ள பக்கம் உள்ளதான் போகும். சமுதாயமே உள்ள இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ளாக உணவு ஜீரணமான பிறகு அந்த செடி கொஞ்சம் உணவுக்கு தேவையில்லாத வெளியாகணும்னு சொன்னா எங்க வரணும் இந்த வாரத்தான் அப்படி அமைந்ததுதான் அதாவது வெளியேற்ற தேவையில்லாத பொருட்கள் வெளியேற்றக்கூடிய செடிகள் மற்ற எல்லாருக்கும் மலம் என்பது செல்வதற்கு ஜலம் தீர்மானித்து வருவதற்கு ஜல வெளியேற்றமும் மல வெளியேற்றமும் தீர்மானித்து வருவதும் அறிவு நேரத்தில் அறிவுடன் அறிவுக்கு தேர்ந்த அறிவுகள் தீர்மானிக்கலாம் என்பது. ஆனால் அது இன்னொரு தடவை விளைக்கிறோம். நேரம் ஆச்சுன்னுட்டு கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்கு. அதாவது அம்மாவுடைய உயிராட்சி வர்றபோது இந்த ஒளிச்சுழற்சி கூட வெளியிலிருந்து வரும்போது இப்படி வலப்புறம் சுற்றி இந்த பக்கம் மோதுது. அந்த பக்கம் மோதுற போது இந்த பக்கம் பொத்தல் வருது. ஒளிச்சுழற்சி ஒளியினுடைய வெளியீடு. அதனால கண்ணு இந்த பக்கம் வருது. அம்மாவுடைய உயிர் வர்றபோது இடது பக்கம் போய் தான் ஆகணும். ஆகையினால 2 கண்ணு இருந்தால்தான் அந்த ஒளியை 2 பக்கமும் சமமா அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு செய்ய முடியும். அதே போல மூக்கு, அதே போல காது. எல்லாம் பறவைகள் கூட அப்படிதான். எல்லாமே பறவைகள் எல்லாம்
கீழவே இருந்து ஊர்வனவாக இருந்து அதிலிருந்து ஊக்கம் அதிகமாகி வளர்ச்சி வேகம் அதிகமாகி அது உடல் வளர முடியல, ஆனால் உயிர் வளருது. அதனால மிதக்க ஆரம்பிச்சு அதிலிருந்து அந்த ஊக்கத்தினால அதுக்கு என்ன சொல்றது, தானியல்வாக தோன்றக்கூடிய அந்த முயற்சியினால தோன்றக்கூடிய கருவிகளில் ரக்கையும் ஒன்று. ஊர்வனம் அது. ஆமா, வாய் ஒன்று ரெண்டு தேவையில்லையே. இந்த ஒரு வாயை வச்சே நாம படுற பாடு. சாப்பிட்றதுல இருந்து பேசுற வரைக்கும் இந்த ஒரு வாயே சமாளிக்க முடியாத இருக்குது. வாழ்க வளம். இதோடு தான் என்ன எல்லாரும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஞ்ஞானிகள் மத்தியில் இந்த பரிணாம இயக்கத்தை கூறுற போது 5 நாள் 10 மணி நேரம் செலவாச்சு. இப்போ அவ்வளவும் 1 மணி நேரத்தில் சுருக்கி இருக்கிற போது அந்த 10 மணி நேரமே அது சுருங்கிய நேரம். அதனால கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் நீங்கள்லாம் மேலே மேலே சிந்திச்சு எந்த இடத்துல இன்னும் அது தேக்கம் இருக்குதோ இடிபடுதோ அதை அந்த இடத்த கேள்வியாக ஆக்கி அது எனக்கு ஏன்னா இந்த தத்துவத்தையே முழுக்க கண்டுபிடிச்சவன் நானாகினால வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கே நல்லா தெரியும் நான் எந்த இடத்துலையும் இதுக்கு பதில் கூற முடியும். அதனால தான் ஒரு உறுதியாக சொல்கிறேன், உலகத்துக்கு ஒரு யூனிஃபைடு தீரி வரணும்னு சொன்னால் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தில் மனவளக்கலை மன்றம் மூலமாகத்தான் உலகத்துக்கு யூனிஃபைடு தீரி வரும். அதில் எந்த இடத்துலையும் எந்த அறிவாளிகளுக்கும் எந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நம்மண்ட விளக்கம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்று கூறி இந்த செஷனை தொட முடிச்சு வச்சுக்கிறேன்.